ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷத்துல இந்த கதையை பார்த்துட்டு வந்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஏதோ ஒரு வேலையாக பஸ் ஸ்டாண்ட் போகிறாரு. அங்கே ஒரு பொண்ணை பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. இவங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். அநேகமாக ஏற்கனவே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பழக்கம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சோ இப்போ தான் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஹீரோ எதுவுமே பேசல, டக்குன்னு டைமை பார்க்குறாரு. ஏதோ ஒரு அவசர வேலைனால டக்குன்னு கிளம்புறாரு. ஹீரோயினுமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஹீரோவை. இப்போ ஹீரோ இவ்வளோ அவசரமாக எங்கடா போகிறாருன்னு பார்த்தா, ஹீரோ அவங்க அண்ணன் பொண்ணை ஸ்கூல் விட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அழைக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. ஹீரோ அவங்க அண்ணன் பொண்ணுன்னா பயங்கர உயிர் ஹீரோவுக்கு. ஹீரோவோட அண்ணன் இப்போ எல்லாம் இறந்துட்டாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோவுக்கு 2 க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்காங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து இவர் தான். இவர் பேர் வடிவேலு. இவர் வந்து எஸ்ஐயாக இருக்கார். அப்படியே இன்னொரு ஃப்ரெண்டும் காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான வடிவேலோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. இந்த எஸ்ஐயாக இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா. இதுக்காக வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஹீரோயினை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தாரு இல்லையா. ஸோ ஹீரோயின் இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்க, எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் விசாரித்து சொல்கிறதுக்காக எஸ்ஐ அவரோட ஃப்ரெண்டான வடிவேலை பார்க்க வந்திருக்காரு. அவரும் விசாரித்து பார்த்தது ஹீரோயின் எங்கேயோ அவங்க சொந்தக்காரவங்க வீட்டில் இருந்துட்டு இப்போ அவங்க தம்பியோட இந்த ஊருக்கு வேலைக்காக வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. நீ ஏன் பஸ் ஸ்டாண்டில் பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் வந்த, ஹீரோயின்கிட்ட பேசிக்கலாமன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வடிவேல் கேட்குறாரு. அதுக்கு ஹீரோவோ ஏதோ காரணம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோட ஃப்ரெண்டு வடிவேல் இருக்காரு இல்லையா, அவரோட அக்கா பொண்ணை ஹீரோ நல்லா க்ளோஸாக பார்த்துக்கிறாரு. எப்படி அவரோட அண்ணன் பொண்ணை பார்த்துக்கிறாரோ அதே மாதிரி தான் வடிவேலோட அக்கா பொண்ணையும் இவர் நல்லா பார்த்துக்குவார். அந்த பொண்ணோட பேர் பொன்னி. ஹீரோட ஃப்ரெண்டான வடிவேலோட அக்கா பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் ஹீரோவோட அண்ணன் பொண்ணான சுந்தரியும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஸோ ஹீரோ அவரோட அண்ணன் பொண்ணான சுந்தரியை வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்காக அவரோட ஃப்ரெண்டு வீடான வடிவேல் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போவார். 2 குழந்தைங்களும் சேர்ந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அழைச்சிட்டு போவார். இந்த மாதிரி ரொம்பவே க்ளோஸாக தான் இருக்காங்க. ஹீரோட அண்ணன் பொண்ணுக்கு எல்லாத்தையுமே பார்க்குறது இவர் தான். காலைல கிளப்பி விட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது, சாயங்காலம் அழைச்சிட்டு வருதுன்னு சொல்லிட்டு குழந்தைய அவ்வளோ பத்திரமாவும் பாசமாகவும் பார்த்துக்கிறாரு. ஹீரோ வீட்டில் ஹீரோ, அவங்க அண்ணி, அவங்க அண்ணன் பொண்ணுன்னு 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஹீரோ என்ன வேலை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாம் வேலை வாங்குகிற மேனேஜராக தான் இருக்கார். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோயின் ஊர் விட்டு ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க தூய்மை பணியாளராக ஹீரோ இருக்க இடத்துக்கே வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. ஹீரோவும் போய் ஹீரோயின் கிட்ட பேசுகிறாரு. அவங்க எதுவுமே பேச மாட்டுறாங்க. உடனே கோவமாக, உனக்கு பிரச்சனை, இவ்வளோ நாள் எங்கே தான் போயிருந்தேன், நான் உன்னை எங்கெங்கெல்லாம் தெரியுமா தேடுனேன்னு சொல்லி ஹீரோ பேசுகிறாரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு புரியுது இவங்க 2 பேரும் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. திடீர்னு ஹீரோயின் எங்கே போனாங்கன்னு ஹீரோக்கு தெரில. உடனே ஹீரோயின் கோவமா, நான் 12th எக்ஸாம் முடிஞ்சோடனே நம்ம எப்போதும் மீட் பண்ணுற இடத்துல நான் வெயிட் பண்ணேன்னு, நீ ஏன் அன்னைக்கு வரலன்னு கேட்குறப்ப, நான் ஒரு வேலையாக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காரணம் சொல்கிறாரு. ஆனால் இதை கேட்டு அவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஹீரோட கன்னத்திலே அரைஞ்சிட்டு வேகமாக அழுதுகிட்டே போகிறாங்க. அப்படியே அன்னைக்கு என்ன தான் நடந்திருக்குன்னு தெரியல, போக போக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சீனை கட் பண்ணால் ஹீரோவோட அண்ணன் பொண்ணான சுந்தரியை வந்து அவரோட ஃப்ரெண்டு வீடு இருக்கு இல்லையா, வடிவேல்னு சொல்லிட்டு எஸ்ஐயா இருக்காருன்னு சொல்லிட்டு, அவரோட அக்கா பொண்ணும் அதே ஸ்கூலில் தானே படிக்குது பொன்னி. சரி 2 பேரும் ஒரே இடத்துல தான் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி 2 பேரும் ஒரே நேரத்தில் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ 2 குழந்தைங்களும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, பொன்னிக்கு ஒரு அக்கா வேற இருக்கா. இந்த மாதிரி எங்கள் அக்கா ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் காதில் வாங்கினேன். ஐயனார் கோயில்கிட்ட ஒரு இடத்துல சாயங்காலம் 5 மணிக்கு மேலே மான்லாம் வருமா, நம்ம 2 பேருக்குமே மான் பிடிக்கும்ல, அதனால் நம்ம 2 பேரும் யார்ட்டையும் சொல்லாமல் 5 மணிக்கு மேலே அந்த இடத்த போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி 2 குழந்தைங்களும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோட ஃப்ரெண்டு தான் எஸ்ஐயா இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த ஸ்டேஷனில் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. ஹீரோவுமே என்னாச்சுடா இன்னைக்கு இவ்வளோ பரபரப்பாக இருக்கீங்கன்னு கேட்க, இல்லைடா அந்த ஐயனார் கோயில்கிட்ட யாரோ 12 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்கடா, அதுதான் பற்றி தான் இப்போ அந்த கேஸை பற்றி தான் இப்போ பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கோம், யார் குற்றவாளின்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோ பயங்கரமான இடம். இந்த குழந்தைங்க வேறு அங்கே போய் மானை பார்க்குறேன்னு வேறு பேசிக்கிட்டு இருக்குங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்களும் போகுது. ஹீரோயினுக்கும் ஹீரோ மேலே இருந்த கோவமும் குறைய ஆரம்பிக்குது. 2 பேரும் மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே எல்லாமே நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஹீரோயினும் இன்னொருத்தரும் அந்த தூய்மை பணியாளர் வேலையெல்லாம் அந்த தெருவெலாம் கூட்டி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கப்ப, ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா வடிவேலு, அவரோட அக்கா வீடு வருது. ஸோ அவரோட அக்கா ஹஸ்பண்ட் வெளில வந்து, ஏம்மா இங்கே வாங்கம்மா, அந்த பாத்ரூமை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு போங்க, கொஞ்சம் வாடையாக வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அன்டீசெண்டாக கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தரக்குறைவாகவும்
பேசுகிறாரு. இதை பார்த்த ஹீரோயினும், உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நாங்கள் ஆள் கிடையாது, நாங்கள் கவர்மெண்ட் தெருவை மட்டும்தான் க்ளீன் பண்ணிட்டு போவோம்னு சொல்ல அப்படியே இவங்களுக்குள்ள வாக்குவாதம் முத்த ஆரம்பிக்குது. அந்த சைடாக வந்த ஹீரோ இதை பார்த்துட்டு, என்னடா நம்ம லவ் பண்ணுற பொண்ணையே இவ்வளோ தலைகுறவாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு அடிச்சிடுறாரு. என்ன ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எப்படிடா ஃப்ரெண்டு மூஞ்சில் முழிக்க போகிறோன்னு தெரில. ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி இதெல்லாம் ஆகிப்போச்சுடா, உங்கள் மாமாவை தெரியாமல் அடிச்சிட்டேன்டான்னு சொல்ல அவர் கோவப்படுவார்னு பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு உளுந்து உளுந்து சிரிக்கிறாரு. அந்த ஆள்லாம் வாங்க வேண்டிய ஆள் தான்டா, எங்கள் அக்காவை எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறான் தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நல்லபடியாக தான் போகுது. இருந்தாலும் ஹீரோக்கு அவங்க வீட்டுக்கு போவே ஒரு மாதிரியாக இருக்குது. எப்படிடா ஹீரோ நம்ம ஃப்ரெண்டோட மாமா மூஞ்சில் முழிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த குழந்தைங்க ரெண்டும் பிளான் பண்ணிச்சுங்க இல்லையா, மானை போய் பார்க்கணும் ஐயனார் கோயில்கிட்டன்னு சொல்லிட்டு. பொன்னி சுந்தரி கிட்ட என்ன சொல்கிறான்னா, நம்ம இன்றைக்கி சாயங்காலமே மானை பார்க்க கிளம்புவோம், உங்கள் சித்தப்பா கிட்ட ஏதாவது காரணம் சொல்லி சாயங்காலம் லேட்டாக வர சொல்லுன்னு சொல்ல சுந்தரியோ ரொம்ப தயங்குறா, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டுன்னு. சரின்னு பொன்னி என்ன சொல்கிறா, நீ இங்கே இரு, நான் உங்கள் சித்தப்பாட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய், அங்கிள் இந்த மாதிரி சாயங்காலம் டிராயிங் கிளாஸ் சொல்லியிருக்காங்க, அதனால் நீங்கள் எப்போதும் வர டயத்துக்கு அழைக்க வராதிங்க, ஒரு 5:30 போல் வாங்கன்னு சொல்லிடுது. சரின்னு ஹீரோவுமே சரிம்மான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸ்கூலும் விட்டுருது, சாயங்காலம் ஆயிடுது. 2 குழந்தைங்களும் எப்படியாவது அந்த இடத்துக்கு போயிடணும்னு வெளில வந்தா கரெக்டாக ஹீரோ ஸ்கூலுக்கு வெளில வந்து நின்றுட்டு இருக்காரு. ஹீரோ ஆனால் அவரோட அண்ணன் பொண்ணை அழைக்கணுங்கிறதுக்காக வரல, அந்த சைடு ஏதோ ஒரு வேலையாக வந்து நின்றுட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே சுந்தரி பயப்பட ஆரம்பிக்கிறா, எங்கள் சித்தப்பா வந்துட்டாரு, எப்படி சொல்லாமல் போகிறது, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல பொன்னி தான் தைரியம் சொல்லி, வா உங்கள் சித்தப்பாக்கு தெரியாமல் நம்ம ஆட்டோவில் ஏறிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை பார்த்து ஆட்டோவில் ஏறுறாங்க. அந்த ஆட்டோக்காரரோ, என்னம்மா நீங்கள் 2 பேரும் தனியாக அந்த ஐயனார் கோயிலுக்கு போகிறீங்கன்னு கேட்க உடனே டக்குன்னு பொன்னி என்ன சொல்கிறா, இல்லை அங்கிள், அங்கே என்னோட மாமா நிற்கிறாங்க, அவங்க தான் வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் 2 பேரும் ஏறுறாங்க. இருந்தாலும் சுந்தரிக்கு மனசே கேட்கல, நான் இறங்கி என் சித்தப்பா கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ஓடிடுறா. பொன்னி மட்டும் அந்த தனியாக அந்த ஆட்டோவிலே போகிறா. ஹீரோ சுந்தரியை பார்த்தோன்னே, என்ன 5:30 வரைக்கும் டிராயிங் கிளாஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னோடனே சுந்தரியே, இல்லை டிராயிங் கிளாஸை கேன்சல் பண்ணிட்டாங்க சித்தப்பான்னு சொல்கிறா. சரின்னு வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவங்க அன்னிக்கிட்ட பயங்கரமாக கத்துறாரு ஹீரோ, இன்னும் ஸ்கூலில் இப்படிலாம் இருக்காங்க, டிராயிங் கிளாஸ் திடீர்னு கேன்சல் பண்ணியிருக்காங்க, நல்ல வேளை நான் இன்றைக்கி அந்த ஸ்கூல் வழியாக போனால டக்குன்னு பார்த்து அழைச்சிட்டு வந்துட்டேன், இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ண அடுத்த நாள் காலைல மறுபடியும் சுந்தரி ஸ்கூலுக்கு போகிறா. பொன்னியும் வந்திருக்கா. ஆனால் பொன்னி ரொம்பவே அப்நார்மலாக இருக்கா, எதுவுமே பேச மாட்றா. சுந்தரியோ சாரி நான் வராததுக்கு சாரின்னு சொல்கிறா. இருந்தாலும் எதுவுமே பேசாமல் இருக்கா பொன்னி. அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரில. சரின்னு ஸ்கூல் விட்டு சாயங்காலம் அழைக்க வந்த ஹீரோ கிட்டேயுமே இந்த மாதிரி பொன்னி என்கிட்ட பேசவே மாட்டான்னு சொல்லிட்டு சுந்தரி அழுவ ஹீரோ போய் பொன்னிக்கிட்ட பேசுகிறாரு. என்னாச்சு, ஏன் பேச மாட்டேற அப்படின்னு சொல்ல அப்பயும் அமைதியாகவே இருக்கா. சரி உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணவா, உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, ஏன் ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்க அம்மாக்கெல்லாம் வேணான்னு சொல்கிறா. சரி நான் உன்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டுறவான்னு கேட்க சரின்னு பொன்னி ஓகேன்னு சொல்கிறா. அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாரு, சுந்தரி நீ ஸ்கூல்லே வெயிட் பண்ணு, நான் பொன்னியை போய் வீட்டில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல சுந்தரி நானும் வரேன்னு சொல்ல, நீ வேணா, நீ தான் உன் கூட பேச மாட்டான்னு சொல்கிறியல்ல, அவளை நான் மட்டும் தனியாக அழைச்சிட்டு போனால் தான் அவளை என் வழிக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ பொன்னியை மட்டும் தனியாக அழைச்சிட்டு போகிறாரு. பொன்னியை வீட்டிலே இறக்கி விடலான்னு பார்த்தா வீட்டில் அவங்க அப்பா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஹீரோ ஆல்ரெடி தான் கை நீட்டிட்டாரே பொன்னியோட அப்பா வீட்டில், அதனால் உங்கள் அப்பா வீட்டில் இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துலேயே இறக்கி விட்றாரு. பொன்னி ரொம்பவே அப்நார்மலாக இருக்கனால என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோ தொட்டு பேச போனால் அந்த பொண்ணு பயந்து விலகி போகிறா. சரி இன்னும் கொஞ்சம் கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லாமேன்னு பார்த்தா அவள் இன்னும் பயந்து விரண்டு ஓடுறா. இதை தூரத்துலேருந்து யாரோ வீடியோ வேறு எடுக்கிறாங்க. சரின்னு ஹீரோ என்னாச்சுன்னு தெரியலையே, சரி நாளைக்கு ஃப்ரெண்டுக்கிட்ட என்னான்னு கேட்போன்னு சொல்லிட்டு அவரும் திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறாரு. நைட்டு போல் ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி பொன்னி ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்கா, நீ உடனே வீட்டுக்கு வாடான்னு சொல்லவும் ஹீரோ உடனே கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாள் காலை ஆகியும் வரவே இல்லை. எங்கே ஹீரோவோட அண்ணியோ இன்னும் தம்பியை காணோம், பாப்பா வேறு ஸ்கூலில் ஒன்றுமேன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மறுபடியும் ஹீரோவோட ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஃபோன் கால் வருது, நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி. சரின்னு ஹீரோவோட அண்ணியும் அந்த சுந்தரி பாப்பாவும் அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பயங்கரமாக அடித்து வச்சுருக்காங்க. ஹீரோட அன்னிக்கு ஒன்றுமே புரியல. என்னன்னு பார்த்தா பொன்னிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோன்னா டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த பொண்ணு 4-5 பேர் சேர்ந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோ தானே நேற்று கொண்டு வந்து விட்டார். இதில் யாரோ ஒருத்தன் வீடியோ வேறு எடுத்தான் இல்லையா, ஹீரோ கட்டி பிடிக்க போனதையும் பொன்னி பயந்து போனதையும். ஸோ ஹீரோ தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ மொத்த குடும்பமும் போட்டு அடின்னு அடிக்குது. ஸோ பொன்னியை செக் பண்ண டாக்டரோ போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு கேட்க அதெல்லாம் வேணாம் நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வீட்டில் சொல்லிடுறாங்க. ஹீரோ தான் முக்கிய குற்றவாளின்னு நினச்சி எல்லாரும் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. போட்டு அடின்னு அடித்து அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ நான் எதுவும் பண்ணலன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்றாங்க.
அப்புறம் ஹீரோவோட அண்ணி வந்து ஹீரோவை பத்திரமா ஆட்டோ பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க. ஹீரோ ரொம்பவே டல்லாக இருக்கார். முன்னாடி எப்போதுமே ஹீரோ அவங்க அண்ணன் பொண்ணை அவர் தானே ஸ்கூலில் விட்டுட்டு அழைச்சிட்டு வருவார். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நானே என் பொண்ணை விட்டுட்டு அழைச்சிட்டு வந்துடுறேன் தம்பின்னு சொல்லிட்டு ஹீரோட அண்ணி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு குட் டச் பேட் டச்லாம் சொல்லித்தராங்க. உடனே குழந்தை கேட்குது, சித்தப்பா தொட்டாலுமே உன்கிட்ட தான் வந்து சொல்லணுமாமான்னு கேட்டால், எந்த ஜென்ஸ் உன்னை தொட்டாலும் நீ அம்மா கிட்ட தான் வந்து சொல்லணும்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதை கேட்டு அவர் உடனே கண் கலங்கிட்டு அங்கேருந்து போகிறாரு வீட்டை விட்டு. பாப்பாவும் பின்னாடியே சித்தப்பா சித்தப்பான்னு வருது. ஹீரோ இருந்தாலும் அழுதுகிட்டே தூரமாக போகிறாரு. ஒரு கிணத்தடிக்கிட்ட போய் நிற்கிறாரு. ஒருவேளை தற்கொலை பண்ணிக்க போகிறாரோன்னு நினச்சா அதுதாங்க இல்லை. ஹீரோ அங்கே நின்றுக்கிட்டு இருக்கப்போ ஹீரோட ஃப்ரெண்டு அங்கே வந்துடுறாரு. வந்தோடனே, நான் எதுவும் பண்ணலடா, பொண்ணிகிட்ட பேசுனீங்களா, ஏதாவது சொன்னாலான்னு கேட்குறப்ப, பொண்ணு இப்போ தாண்டா பேசுனா, மன்னிச்சிடுறா, உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், சரி பண்ணது யாருனாவது தெரிஞ்சிச்சான்னு கேட்டால், அதுவும் தெரிலடா, அவளுக்கு அடையாளமும் சரியாக தெரில, சரியாக பேசவும் அவளால் முடியல அப்படின்னு சொல்கிறனால முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி அவனை சும்மா விடக்கூடாதுடான்னு சொல்லிட்டு ஹீரோ பேசுகிறாரு. இவங்க பேசிக்கிட்டே இருக்கப்போ கரெக்டாக ஹீரோட அண்ணிக்கிட்டேருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி பாப்பாவை காலைல ஸ்கூலில் விட்டு சாயங்காலம் அழைக்க போனால் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. மொத்த குடும்பமும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டு எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்தா குழந்தை ஃபோன் விளையாண்டுக்கிட்டே ஒருத்தரோட போய் பஸ்ஸில் ஏறுது. ஸோ அந்த நபரோட ஃபேஸ் கிளியராக இல்லை. மொத்த குடும்பமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பாப்பாவோட ஃபோட்டோவை காமிச்சு இந்த குழந்தைய பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அப்போ பார்த்தா கரெக்டாக போலீஸ்கிட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இந்த மாதிரி ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணி யாரோ எரிச்சு கொண்டிருக்காங்க. நீங்கள் அந்த பாடியை பார்த்துட்டு உங்கள் குழந்தை தானான்னு பார்த்து சொல்லுங்க. ஹீரோக்கு பயம். ஆனால் அது என் குழந்தையே இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு தான் போய் பார்க்குறாங்க. ஹீரோ பார்த்துட்டு இது என் குழந்தையே இல்லை, என்னோட பாப்பா இன்னும் குட்டையாக இருக்கும், இந்த பாப்பா கொஞ்சம் வளர்ந்த பாப்பாவாக இருக்குங்கிறாங்க. ஆனால் போலீஸ்க்கெலாம் பயங்கர சந்தேகம். இவர் வந்து இழந்தவங்களுக்கு எப்போதுமே அவங்க பொண்ணு உயிரோடு இருக்க மாதிரி தான் தோணும், இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்து வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் போலீஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த குழந்தை தான் அவங்க தேடுற குழந்தை, இவங்க ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு கொஞ்சம் பேசி புரிய வைப்பா, இன்னும் 2 நாள் தான் பாடியை வச்சுருப்போம், இல்லைன்னா அனாதை பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களே எரிச்சிருவோன்னு சொல்ல ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட பேசுகிறாரு. இல்லைடா, என்னடா நீயுமா நம்புற அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்கும் ஒரு தடவை இந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல போய் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் கிடக்கு. அந்த வாட்டர் பாட்டில் அங்கே விளையாடுற குழந்தைங்க வச்சுருக்காங்க. அந்த வாட்டர் பாட்டில் வேறு யாரோடதும் கிடையாதுங்க, ஹீரோவோட அண்ணன் பொண்ணோடது தான். இந்த பாட்டில் எங்கள் பாப்பா கிடச்சதுன்னு கேட்டால், அங்கே ஒரு பொண்ணு எரிஞ்சு செத்து கிடந்ததில்ல, அங்கேருந்து நாங்கள் எடுத்தோம் அப்படிங்க. ஹீரோக்கு உயிரே போயிடுது. இருந்தாலும் ஹீரோக்கு மனசு கேட்கல. சரின்னு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ண டாக்டரை போய் மீட் பண்ணுறாரு. இறந்து போன பொண்ணுக்கு வயசு 15பா, நீங்கள் தேடுற குழந்தையோட வயசு எத்தனைன்னு கேட்டால் 8ன்னோட தான் ஹீரோக்கு நிம்மதி பெருமூச்சே வருது. இன்னும் பொண்ணு உயிரோடு தான் எங்கேயோ இருக்கான்னு சொல்லிட்டு நம்புறாரு. சரின்னு இந்த பாட்டில் ஒரு குழந்தை கையில் வச்சுருந்துச்சு இல்லையா, அந்த குழந்தைகிட்ட போய் இந்த பாட்டில் எங்கே எடுத்து, இதில் ஏதாவது வாசனை வந்துச்சா எதான்னு சொல்லிட்டு கிடைக்குதான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கிட்ட பேசுகிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், இந்த பாட்டில் நாங்கள் இதை எடுக்கும்போது பயங்கர பெட்ரோல் வாடை வந்துச்சு, நான் தான் சோப்பு போட்டு கழுவுனங்கவும், சரின்னு இந்த பாட்டிலில் தான் பெட்ரோல் வாங்கி அந்த குழந்தைய எரிச்சிருக்கான். ஹீரோவும் இந்த இன்ஃபர்மேஷனை போலீஸ்க்கு பாஸ் பண்ண சரௌண்டிங்கில் இருக்க பெட்ரோல் பங்கோட சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்தா இறந்து போன பொண்ணை வச்சு இந்த பாட்டிலில் வச்சு பெட்ரோல் வாங்க வச்சுருக்க கில்லர் தெரிய வருது. ஆனால் ஃபேஸ் அவ்வளோவா கிளியராக இல்லை. இருந்தாலும் இந்த சரௌண்டிங்கில் தான் அவன் இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் என்னன்னு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு பிடிச்ச திங்ஸை கொடுத்து தான் அவன் கடத்தி வச்சுருக்கான். வச்சு ஒரு 14 நாள் அவன் கொடுமைப்படுத்தி ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கொல்றாங்கவும், ஹீரோ வந்து அந்த குழந்தைக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த லிஸ்ட்டெல்லாம் கொடுக்குறாரு. ஸோ அந்த குழந்தைக்கு பிடிச்ச லிஸ்ட்டெல்லாம் அந்த சரௌண்டிங்கில் இருக்க கடையில் யார் யார் வாங்கினாங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் பங்கில் கிடச்ச சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு கில்லரோட ஃபேஸை ஓரளவு வரைஞ்சிருப்பாங்க. அதை வச்சு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்க வந்தால் எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல, ஒரு தள்ளுவண்டிக்காரர் மீன் பன்னு விற்கிறவர் வந்து, இவர் வந்து நேற்று என்கிட்ட பன்னு வாங்கினாரு, நான் டெய்லியும் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னார்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனை போலீஸ்கிட்ட சொல்ல, இதுதான் நல்ல வாய்ப்பு, இந்த மீன் பண்ணுக்காரர் பின்னாடியே தெரிஞ்சால் நம்ம ஓரளவு கில்லரை நினைக்கிற மாதிரியே கில்லரும் பன்னு வாங்க வரான். ஸோ கில்லர் எப்படியாவது கில்லரை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த பன்னு விற்கிற நபரோ டக்குன்னு கையை பிடிச்சிட்டு போலீஸ் எல்லாம் வேக வேகமாக கூப்பிடுறாரு. ஆனால் போலீஸ் வரத்துக்குள்ளே கில்லர் அந்த நபரை அடித்து தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த சரௌண்டிங்கில் நடந்து போகிற தூரத்தில் தான் அவங்க பொண்ணை அடைச்சி வச்சிருக்கணும்னு சொல்லி எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் செக் போஸ்ட்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போலீஸ் நம்மளை சரௌண்டிங்கில் தேட ஆரம்பிச்சு
தேட ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்ச கில்லர் அங்கேருந்து வேக வேகமாக எஸ்கேப் ஆகுறாரு. ஸோ எல்லா செக் போஸ்ட்லேயும் பயங்கர போலீஸ் பாதுகாப்பு. எப்படி இந்த குழந்தையோட இந்த கில்லர் தப்பிக்க போறாருன்னு தெரில. ஒரு ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கான். ஸோ போலீஸ் செக் போஸ்ட்லாம் பார்த்த உடனே கில்லர் நைஸாக இறங்கி வேறு ஆட்டோ வழியாக எஸ்கேப் ஆகிடுறான். ஸோ ஆட்டோவில் இருந்த குழந்தைய காப்பாற்றிடுறாங்க. கில்லரை பிடிக்க முடியல, எப்படியோ குழந்தை கிடச்ச வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு குழந்தைய ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய ரேப் பண்ணியிருக்கான் பயங்கரமாக. ஸோ இப்போ அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோ அந்த கில்லரை மட்டும் பிடிச்சா கண்டிப்பாக அவனுக்கு என் கையால் தான் சாவுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வைக்கிறாரு. இவங்க நினச்ச மாதிரியே கில்லரையும் பிடிச்சிடுறாங்க. ஹீரோவோட அண்ணன் பொண்ணு ரொம்பவே சீரியஸ் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்கனால ஹீரோட ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணு இருக்கா இல்லையா பொண்ணி, அவளை வச்சு இவன் தானே அந்த நபர்னு சொல்லி அடையாளம் காட்ட சொல்கிறாங்க. இவளும் ஆமான்னு சொல்கிறா. ஹீரோக்கு பயங்கர கோவம். கில்லரை வந்து கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிற இடத்துல ஹீரோ எப்படியோ அவனை குத்தி கொன்னுடுறாரு. ஆனால் இங்கே ட்விஸ்ட்டு என்னான்னா, இறந்து போனான் இல்லையா, அவன் வந்து பொன்னியை வந்து ரேப் பண்ணி கொடுமைப்படுத்தினவன். ஆக்சுவலி இந்த 2 குழந்தையும் இந்த மாதிரி பண்ணது ஒரே ஆள்னு நினச்சோம். ஆனால் அதுதான் இல்லை, 2 பேரையும் பண்ணது வேற வேற ஆள். ஹீரோட ஃப்ரெண்டு எஸ்ஐயா இருக்கனால எப்படியும் இந்த கொலைகேஸ்லேருந்து ஹீரோவை தப்பிக்க வச்சிடுறாரு. இருந்தாலும் ஹீரோக்கு இன்னும் வெறி அடங்கலை. என்னோட அண்ணன் பொண்ணு இந்த மாதிரி பண்ணவனையும் நான் சும்மா விட மாட்டேன், கொல்லுவேங்க. ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணுற இடத்துல நீ வந்து வெயிட் பண்ணு, நீ வருவன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா என் மாமா வந்துட்டாரு. இவர் எங்கே பார்த்துட போகிறாரேன்னு சொல்லிட்டு போய் புதர்கிட்ட ஒளிஞ்சா அந்த ஆளு நான் ஒளிஞ்சிருக்கதை கண்டுபிடிச்சிட்டு அப்பா நடந்துக்கிட்டான். நான் வீட்டில் ஏதோ தப்பு பண்ண மாதிரி தலை குனிஞ்சு நிற்பேன். ஆனால் அவர் எங்கள் வீட்டுக்கு வரப்போ தலை நிமிர்ந்து ஏதோ பெரிய விஷயம் பண்ண மாதிரி வருவார். இங்கே ஒவ்வொருத்தனும் வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் தான் நல்ல வேஷம் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ கெட்டவங்களையும் நீ போய் கொலை பண்ணிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹீரோ கேட்குற மாதிரியே இல்லை. சரி ஒரு வழியாக சரி நம்ம ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம அண்ணன் பொண்ணையும் அண்ணியை யார் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் திருந்தி இருக்கலாமேன்னு யோசிக்கிறார். இந்த குழந்தையும் ரெக்கவர் ஆகி நல்லபடியாக வந்துடுறா. ஃபேமிலியாக ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. அப்படியே சில வருடங்கள் கழித்து ஒரு நபர் எரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காருன்னு சொல்லி நியூஸில் காட்டுறாங்க. இது யார் பார்த்த வேலைன்னு நமக்கு தெரியும். ஹீரோ தான் கில்லரை கொண்டிருப்பார். 1 வருஷத்தில் ஹீரோ கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சி கில்லரை கண்டுபிடிச்சி அவன் எப்படி குழந்தைங்களெல்லாம் கொல்லுவானோ அதே ஸ்டைலில் கில்லரை கொலை பண்ணியிருக்காரு. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.